அரசு மேல்நிலைப்பள்ளி இந்த அரசு பள்ளி தான் எத்தனை இளைஞர்கள், எத்தனை சகோதர சகோதரிகளை வானத்தில் சிகர அளவுக்கு உயர்த்தியுள்ளது. நாம் படித்த பள்ளி யாராலும் மறக்க முடியாது என்று நாம் அனைவரும் மேலுக்கு உயர்த்திவிட்டு ஒரே இடத்தில் நிலையாக நின்று கொண்டிருக்கிறது இந்த அரசு பள்ளி. நாம் படித்த அரசு பள்ளி இதெல்லாம் புதுசாக கட்டிய பில்டிங்கு. இங்கே பாருங்கள், நம்ம வாலிபால்லாம் விளையாடுற இடம் பிளேஸ்லாம் மாறியிருக்கு. சுற்றி காம்பவுண்ட் சுவர் போட்டு மொத்தமே புல்வெளியாக இருக்குது, பசுமையாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளி அமைதியாக இருக்கின்றது. இது கேட்டு பின்பக்கம் இப்போ தான் உள்ள புதியதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள். நாம் படித்த அந்த 6வது 7வது 8வது ஓட்டு கிளாஸெல்லாம் எல்லாம் இடம் மாற்றப்பட்ட 8ஆம் வகுப்பு கிளாஸில் இருந்தது. எடுத்துட்டு சீட்டை போட்டு இருக்கிறோம். இது புதுசாக கட்டப்பட்ட பில்டிங்கு. இது தண்ணி டேங்க்கு நம்ம இருக்கும்போதே இருந்தது. இதுதான் லேபு, கம்ப்யூட்டர் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் நம்ம அரசு பொதுத் தேர்வு அனைவரும் எழுத வச்ச பள்ளிக்கூடம். 10வது பி கிளாஸ், 10வது ஏ கிளாஸ். இந்த மரம்லாம் சின்னதாக இருந்தது. இப்போ எல்லாம் 4 பேர் வச்சு இங்கே அருமையாக வளர்ந்துருக்கு. இங்கே ஒரு பருத்தி பாதாம் பருப்பா பருத்தி பாருங்கள், சின்னதாக இருக்குது. நம்ம படிக்கும்போது எவ்வளோ முழுமையில் வர மாதிரி சிறப்பாக வளர்ந்துருக்கு. நிறைய சொல்லிட்டு போகலாம். நம்ம அரசு பள்ளி பற்றி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்மளுடைய லேபு இதுதான் அறிவியல் ஆய்வுக்கூடம். ஃபிசிக்ஸ் லேபு அந்த பக்கம் இருக்குது. இது வந்து கெமிஸ்ட்ரி லேபு. இது கெமிஸ்ட்ரி லேபு. இது ஜுவாலஜி பாட்னி ரெண்டும். இந்த பக்கம் காம்பவுண்ட் சுவர் புதுசாக கட்டப்பட்டிருக்கு. இது பின்னாடி இருக்குது. எல்லோரும் பின்பக்கமாக அந்த பக்கம் தான் ஏறி குடித்து இளந்தம்பழம் நெல்லிக்காய்லாம் வாங்கி போவோம். புளிய மரம் அப்படியே இருக்குது. இந்த மாதிரிலாம் சின்னதாக இருந்தது. எல்லோரும் சத்துணவு வாங்கி நம்ம 9ஆம் வகுப்பு கிளாஸு அது வரைக்கும் பாருங்கள். அது 9ஆம் வகுப்பு இந்த பக்கம் ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் 9th. இங்கே சத்துணவு வாங்கின இடம்.
கெமிஸ்ட் சார், இவர்கள் 3 வடிவில் தான் நம்ம தெய்வத்தை காண்கிறோம் என்பது என்னுடைய கருத்து. இது தலைமை ஆசிரியர் அலுவலகம் பாருங்கள். இந்த இடம் தலைமை ஆசிரியர் அலுவலகம். இப்போ எங்கே இருக்குன்னு தலைமை ஆசிரியர் அலுவலகம். இது அசோக மரம் நம்ம இருக்கும்போது இல்லை, சின்ன மரமாக கூட இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்ததான் நான் நினைவில்லை, 20 வருஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் மேலே வரைக்கும் போட்டு சாமி அப்புறம் வேறு என்ன மலர் நினைவுகள் சொல்கிறதுன்னு தெரியல. சத்து ஒன்று வாங்கிட்டு பாடம் சாப்பாடு கழுவுற இடம், இந்த இடம் போகணும்னு நினைக்கிறேன். வலது பக்கம் வீடியோ வர 10 நிமிஷம் மேலே போக பழகுது. நினைவுகள்லாம் சொல்லணும்னா அப்புறம் குரூப்பில் போஸ்ட் பண்ண முடியாது. இந்த இடம் தான் குழாய்கள்லாம் இருக்குது, உடஞ்சிருக்கு பாருங்க, எல்லாமே மாறிடுச்சு. இங்கே ஒரு போர் இருக்கும், அந்த போர் வந்து இந்த பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல கிணறு இருந்தது, கிணறு அந்த பக்கம். நான் மெயின் கேட்டுக்கு இன்னும் வரல, வந்து காட்டுறேன். நண்பர்கள்லாம் அங்கே இருக்காங்க, அந்த நண்பர்கள் எல்லோரும். எல்லா நண்பர்களும் நீங்கள் வரலன்னு எனக்கு கொஞ்சம் மனசு கவலை. ஆனால் எல்லாருக்கும் குடும்பம், அவர்களுக்கு சூழ்நிலை. எல்லோரும் நீங்கள் வரலனாலும் உங்கள் மனசில் எல்லோரோடும் பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசையும் ஆர்வமும் எண்ணமும் செயலும் குறிப்பதும் மனதில் ஆணிகராக இருக்குது என்று எனக்கு நல்லா தெரியும். மீண்டும் இதுபோல் நல்ல செயல்களை செய்ய உங்களுடைய ஒத்துழைப்பும் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் பறிச்சோம், என்ன பண்ணுறது, பள்ளிக்கூடத்துக்கு திருட வேண்டியிருந்துச்சு. சரி, நம்ம நண்பன் ஆச்சு பள்ளிக்கூடம், அந்த உரிமையில் நானும் நண்பர் பொண்ணுகள் ஆறுன்னு இன்னும் சகோதரிகள்லாம் இருந்தாங்க. பறித்து அதை சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டேன். நண்பர்களே, அன்பின் இதயங்களுக்கும் நன்றி கொண்ட சிநேகம் கொண்ட மிக உயர்ந்த உள்ளங்களுக்கும் மற்றும் நமது குருமார்களுக்கும் இதன் மூலிமா என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அன்புடன் அரசு பள்ளி முன்னாள் மாணவன், கடைசி பெஞ்சு. ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறோம். எல்லாராலையும் உதவி பண்ண முடியாதுன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற மனசு இருக்குது. உங்களுடைய எண்ணமே எங்களுடைய செயல். உங்கள் நல்ல எண்ணம் எப்போதும் நிறைவேற்றப்படும். நண்பர்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் பக்கபலமாக துணையாக இருக்கிறது நம்மளுடைய கடமையாகும். எங்கே பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், நம்ம எல்லாம் நட்பு ரீதியாக ஒன்று சேர்ந்துருக்கு. பள்ளிக்கூடம், இந்த அரசு பள்ளி. இப்போ சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போர் தான் எல்லோரும் தண்ணி குடித்த போர் மாற்றம் பட்டிருக்கு. இந்த கிணறு மட்டும் அப்படியே இருக்குது, மாற்றம் இல்லாமல். முடிவுக்கு வந்துட்டோம். ஃபீலிங் அதிகமாக இருக்குது. இது பழைய பள்ளிக்கூடம், நம்ம என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள். இதே பாருங்கள். அன்பு இதயங்களே, அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் மற்றும் சகோதரிகளே, சகோதரிகளே, உங்கள் அன்பும் ஆதரவும் பள்ளி சங்கத்திற்கு தேவைப்படுகிறது. யாரும் மறுத்தும் தலைவர்கள்
இதுபோல் நல்ல செயல்களை இன்னும் நாங்கள் செய்வோம். நாங்கள் இல்லை, நீங்கள் அனைவரும் ஒன்று சென்று உங்கள் தரப்பில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டது நாம் பிரகாசம் குடும்பத்திற்கு ரூபாய் 5000 மற்றும் சிலம்பத்தின் தாயார்களுக்கு ரூபாய் 5000 வழங்கப்பட்டது. நாங்களும் எல்லாம் வெளியிலிருந்து தான் வந்தோம். நாங்கள் வந்து செய்யலை, உங்கள் சார்பாக தான் எல்லாமே செய்யணும். எல்லோரும் பெருமை பண்ணுங்கள், எல்லோரும் பெருமை சாத்திட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, வச்சுக்கிறேன். வண்ணம் தீட்டி அடுத்த ஆண்டு நம்ம சார்பாக செய்யலாம்னு இருக்கோம். இந்த காம்பவுண்ட் சுவர் மட்டும் புதுப்பிச்சு கொடுக்கலாம்னு கவலைப்படாதீங்க, சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். இதுக்கு யாரும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க, நம்ம பள்ளிக்கு நம்மளால் கொஞ்சம் ஒரு உதவி செய்வோம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பள்ளியை கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுப்போம். முழுவதும் புதுப்பிச்சு கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நம்ம பலன்கள் இருக்கும். சரி நண்பர்களே, இந்த நாள் இனி நாளாக அமைந்தது. நண்பர்களுக்கு எல்லோரும் ஆதரவாக இருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நம் அரசு பள்ளி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்த இருசக்கர வாகனம்லாம் சென்னை நோக்கி தயாராக உள்ளது. நண்பர் குமார் வாகனம், நண்பர் அருண் வாகனம், நண்பர் குமார் வாகனம், சகோதரி கவிதா அவர்கள், சங்கத் தலைவர் நண்பர் பொங்கல் அவர்கள். இது நான் வந்த இருசக்கர வாகனம். நன்றி, நன்றி கடந்த வணக்கம். உங்கள் நண்பன் சத்யராஜ் அண்ட் சத்யதாசன், அரசு பள்ளி கடைசி பெஞ்ச். என்றென்றுமே உங்கள் அன்பை மறவ பள்ளி நண்பன். நன்றி நண்பர்களே, கவர் ஆகலாம்.